ஹலோ விவாஸ், ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டில் இடியாப்பமும் கடலைக்கறியும் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன், பார்த்துங்க. ஒரு 100 கிராம் கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 பூண்டு பல் சும்மா தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, எங்கள் வீட்டு சாம்பார் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பழுத்த பெரிய தக்காளியை பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் தோல் எடுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டி கருப்பு கலராக வரும் தேங்காய் பேஸ்ட்டு. அதனால் இங்கே பாருங்கள், தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது இடியாப்பத்துக்கு ஒரு 1/2 கிலோ மாவு நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி ஜல்லடை பண்ண மாவு. இது தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு குழம்ப தாளிச்சிக்கிறேன், அப்புறமேலுக்கு மாவு பிசைஞ்சிக்கின்னு இடியாப்பம் செய்யணும். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஒரு 3 கரண்டி போட்டுக்கிறேன். இந்த கரண்டியால் 1 2 3. தேங்காய் பாலும் பண்ணுவேன் நான். அது காலையில் டைமில் பண்ணால் தேங்காய் பால் பண்ணுவேன். இது ராத்திரி பண்ணுறதுனால இந்த குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூனு ஜீரகம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அது கூடயே இங்கே பாருங்கள், ஒரு 5 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன். அது போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளிட்டு போடுங்க, எப்போ போட்டாலும் தாளிக்கிறப்ப. அப்போ தான் அந்த சாரெல்லாம் இறங்கும் கருவேப்பிலையோடு. இல்லைனா பசங்க எடுத்து போட்டுருவாங்கள்ல, அது சாறு இறங்கிட்டதுன்னா நல்லது நமக்கு. இப்போ இதில் பாருங்கள், இந்த கரம் மசாலா மஞ்சத்தூளும் கலந்துக்கிறேன். அது கூடயே 2 கரண்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப எண்ணெயில் வதங்கணும்னு தேவையில்லை, ஏன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் பாருங்கள், நான் உடனே போட்டுடுறேன். தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளி 2 பழமாக பார்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். புளி சேர்க்க மாட்டோம் இல்லையா, அதுக்காக. இது கூடயே இங்கே பாருங்கள், இந்த கடலை 100 கிராம் வேக வச்சு வச்சால அந்த தண்ணி, அது தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியில் தான் நல்லா சக்தி. இங்கே பாருங்க, அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். நான் சுண்டலில் உப்பு போடல, வேக வைக்கக்குள்ளே சும்மா தான் வேக வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். அது ஒரு கொதி வந்த உடனே இந்த கடலையை போட்டுருவோம். அதுக்கு முன்னால் அரைக்கிறதுக்கு காமிக்கிறேன். இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, தோல் எடுத்துகிட்டு, கருப்பு தோலெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், அதை போட்டுக்கிறேன். அது கூடயே, ஏன்னா குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக வேறு எதுவும் சேர்க்கல. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கடலை சேர்க்குறேன். இதை நைஸாக அரைச்சின்னு வந்துடணும்.
இது கொதிக்கட்டும், நான் இதை அரைச்சின்னு வந்துடுறேன். பாருங்கள், குழம்பு கொதி வருதா? இப்போ இந்த ஒரு கப்பு கடலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, வேக வச்சது, அதை போட்டுக்கிறேன். இது பாருங்கள் எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னு, திரியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காவும் இந்த வேக வச்ச கடலை ஒரு கைப்பிடி போட்டேன்ல அது. இது நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனோடனே இது ஊற்றணும். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இடியாப்பத்துக்கு. அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். பாருங்கள், ஒரு சிட்டிகை உப்பு. ஏன்னா குழம்பு கலந்து தானே சாப்பிட போகிறோம், அதனால் உப்பு இதுக்கெல்லாம் தேவையில்லை. அது டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம். ஏன்னா சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்லாம் ஒரு இடியாப்பம் வேணும்னா, குழம்பு காரமாக இருந்தாலோ இல்லை குழம்பு பிடிக்கலனாலோ அந்த மாதிரி இருந்தால் இது. பாருங்கள், இது தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். திட்டமாக போட்டு பிசைஞ்சிங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் அழுத்தி புழியறதுக்கு ஆகாது. கொஞ்சம் மீடியமாக இது பண்ணுங்கள். ஏன்னா அது ஏற்கனவே பாடம் பண்ண மாவு தானே. தண்ணி நான் ஏற்கனவே சொன்னதான், அளவுலாம் கிடையாது. நம்ம எப்படி பிசைகிறப்பயே நமக்கு பதம் தெரியும் மாவு. அது திட்டம் வந்துடுச்சுன்னா நிறுத்திடணும். ஆனால் ஜாஸ்தி ஃபஸ்ட்டே ஊற்றிடாங்க. பாருங்கள், இந்த பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஆவியில் இடியாப்பம் வைக்கிறதுக்காக. இது குழம்பு கொச்சிடுச்சா பார்க்குறேன். பாருங்கள், நல்லா இது பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக எண்ணெய் சைடில் வருது பாருங்கள். சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வச்சுட்டு இந்த இதை கலந்துக்கிறேன். தேங்காய் நீங்கள் பாருங்கள், தேங்காவும் அந்த கொண்டக்கடலை கரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வாசனை கம்முன்ட்டு வருது குழம்பு. ஒரு சிம்மிலே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்தில் நிறுத்திடலாம். ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அது கடலை வேறு அரைச்சிருக்குமா, ரொம்ப திக்காயிடும். அது அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். இந்த பக்கம் இடியாப்பம் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தொட்டு இது தட்டுங்களில் தடவிக்கிறேன். இப்படி மேலெல்லாம் கூட தடவிடுங்க. ஏன்னா ஒட்டிக்குது இல்லை, அங்கெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்புறம். அதனால் மேலேயும் இப்படி தடவிட்டிங்கன்னா மேலே பட்டுதுன்னா கூட அப்படியே வந்துடும். நான் 2 தட்டு போதும் இந்த மாவுக்கு. 1/2 கிலோ மாவு தான் போட்டிருக்கிறேன். கையால் எப்படி தடவிட்டு வச்சா பாருங்கள், இந்த ஜல்லடை இடியாப்ப ஜல்லடை நைஸாக. அது உள்ளேயும் கொஞ்சம் அடியில் இப்படி எண்ணெய் தடவிடுறேன். சைடில் ஒரு வாட்டி தடவைனா போதும் போடுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாத ரொம்ப தளத்தளனும் இல்லாத மீடியமாக புழிஞ்சு இது கலந்து வச்சுருக்கிறேன். இது சின்ன சின்னதாக செய்கிறேன், இட்லி மாதிரியே. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. இது சின்ன குழந்தைங்களுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதுங்களுக்கு குஷியாகும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்தா. இதில் சர்க்கரை போட்டு மேலே தேங்காய் கூட துருவி கொடுக்கலாம். குழம்பு பிடிக்கலன்னா குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு குழம்பு போட்டு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன். கையை தண்ணி தொட்டுக்கின்னு
எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு ஒரு ஃபுல் அச்சியும் அதில் ஒரே இடியாப்பமாக போட்டு விட்டுறேன். கொஞ்சம் தண்ணி தொட்டுங்க. மாவு பாருங்கள், ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கும், புளியறதுக்கு ஆகாது, திட்டமாக இருக்கும். முறுக்கு மாவை விட கொஞ்சம் இலவையாக இருக்கும். பாருங்கள், இதை இப்போ சுற்றி புழிஞ்சு விட்டுருலாம். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஆரம்பிங்க. அவ்வளோதான். இது பெரிய மாடல். தண்ணி கொச்சிட்டு இருக்குது, ஆவியில் வச்சிடறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போதும். சூப்பரான இடியாப்பம் வந்துடும். கரெக்டாக 5 நிமிஷம் போதும். ஏன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி, பாடம் பண்ண மாவு, அதனால் நல்லா ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஆவியில். ஹலோ, பாருங்கள், சூடான இடியாப்பம் கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. சின்ன சின்னதாக போட்டேன் இல்லைங்களா, அதில் ஒரு பீஸ் வச்சுருக்கிறேன். இது பெரிய பீஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். இது குழம்புக்கு தொட்டுங்க. இதில் சர்க்கரை போட்டு வச்சுருக்கிறேன், குழந்தைங்க இஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கொடுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.